ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அவியல் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நறுக்கி வச்ச காய்கறிலாம் எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பிளேட்ல வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம பீட்ரூட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கணும். ஏன்னா, அது அவிய ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சம். அதனால ஃபர்ஸ்ட்டு பீட்ரூட் போட்டு வேக வச்சு, அதுக்கப்புறம் பூண்டு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு அவிய வச்சுக்கணும். அது வெந்துட்டான்னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பரவாயில்ல. கொஞ்சம் பாதி வேக்காடு கொஞ்சம் தாண்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, முருங்கக்காய், மாங்காய் அது நம்ம நறுக்கி வச்சிருப்போம். அந்தால நம்ம முருங்கக்காவையும், மாங்காவையும் போட்டு, கூடவே தக்காளி பழமும் போட்டு, அ கொஞ்சம் உப்பு தூவி, காயப்பொடி கண்டிப்பா காயப்பொடி போட்டுக்கோங்க. காயப்பொடி போட்டு, ஒரு கிளறி விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி போடணும். காயெல்லாம் நல்லா வெந்தோடனே மஞ்சள் பொடி போடணும். அதன் பிறகு நான் தேங்காய் எடுத்து அதில் ஒரு 3 மிளகாய் போட்டு அரைச்சி, அதையும் அப்படி துருவின மாதிரி அப்படியே அரைச்சி தூவி விட்டாச்சு. அவியல் கூட்டு ரெடி. இதில் நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அவியல் கூட்டில் ஒரு டேஸ்ட்டும், ஒரு மணமும் நம்மளுக்கு கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு அவியல் கூட்டுக்கு. தேங்காய் எண்ணெயிலேயே தாளிசமும் பண்ணி ஊற்றி கிண்டிட வேண்டியதான். அவியல் கூட்டு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.